உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்து தெரியும் கார்டன் கிளீனிங் நடக்குது. ஸோ நல்ல ஒரு கிளீனிங் மோட்டிவேஷனாக இருக்கும். எங்களுக்கும் வந்து கார்டன் க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் 2 in 1. ஸோ வீடியோ எடுக்கும் அப்படியே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய செடியெல்லாம் ஆல்மோஸ்ட் கட் பண்ணியாச்சு. லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். பட் ஆனால் வந்து எண்டில் எல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ கார்டன் வந்து கொஞ்சம் அழகாக மாறப்போகுது, ஃப்ரெஷ் ஆகிடும் கொஞ்சம். ஸோ இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி கவிஞர் வைரமுத்து மரத்தை பற்றி அழகாக ஒரு கவிதை சொல்லியிருப்பார். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மரந்தான் மரந்தான் மனிதன் மரந்தான், உண்ணக்கனி ஒதுங்க நிழல் உடலுக்கு மருந்து உணர்வுக்கு விருந்து, அடைய குடில் அடைக்க கதவு அழகு வேலி ஆடத்தூளி தடவ தைலம் தாளிக்க எண்ணெய் எழுத காகிதம் எரிக்க விறகு, எல்லாம் மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான் மரம்தான், மரந்தான் மனிதன் மரந்தான். ஸோ நல்லா சூப்பராக இருக்குது இந்த கவிதை. இதோட நம்மளோட கிளீனிங்கை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வேலை கார்டன் க்ளவுஸ். நல்லா கார்டனுக்கு தனியாக விற்பாங்க, அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இல்லைனா கையிலலாம் நல்லா குத்திரும், அடிபட்டுரும். அதனால் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். முதல்ல களத்தில் இறங்கியதுக்கு நான் தான், அதுக்கப்புறமா குடும்பமே எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஒரு டீம் ஒர்க்காக நாங்கள் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நான் தான் எல்லாத்தையும் என்னென்ன சிதறி இருக்கோ அந்த திங்ஸ் எல்லாம் எடுக்கலாம், அதுக்காக அதை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வந்து மெயினாக நம்ம நிறைய கிளைகள்லாம் எக்ஸ்ட்ராவாக நிறைய வளர்ந்துருக்கு, அதெல்லாம் கட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நிறைய புல் வளர்ந்துருக்கு, அந்த புல்லெல்லாம் நம்ம வெட்டணும். அதுக்கப்புறமா அழுக்கான திங்ஸ்லாம் கொஞ்சம் தொடச்சி எடுக்க போகிறோம். இது ஓரளவுக்கு நம்ம கார்டன் வந்து பெரிய சைஸ் கிடையாது, ரொம்ப கொஞ்சம் சின்ன சைஸ் கார்டன் தான். அதனால் ரொம்ப நேரம் ஆகாது. பட் இருந்தாலுமே வந்து ஒரு 2-3 மணி நேரம் ஆகும் ஃபுல்லாக இதெல்லாம் முடிக்கிறதுக்கு. அதை ஷார்ட்டாக உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் காட்ட போகிறோம். ஸோ வாங்க. நான் ஃபஸ்ட்டு அது ஒரு நல்ல ஒரு கார்டன் சிசர்ஸ் இருக்கும், அதனால் அது பெருசாக இருக்கும் சிசர்ஸ். அந்த சிசர்ஸை வச்சு நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் கிளையெல்லாம் கட் பண்ணலாம். இதெல்லாம் நிறைய ஓவர் க்ரோன் ஆகிருக்கு, நல்லா மேலெல்லாம் கூட வளர்ந்துருக்கு. அதனால் ஓரளவுக்கு தான் எனக்கு எட்டும். ஸோ கொஞ்சமாக தான் நம்ம பண்ண முடியும். இதே வந்து ஸ்டேர் கேஸ் மாதிரி விற்பாங்க இங்கே, ஸ்டூல், நல்லா பெரிய ஸ்டூல் மாதிரி போட்டு, அந்த மாதிரி தான் கார்டனர்ஸை கூப்பிட்டு அவங்களும் நல்லா மேலே கட் பண்ணி கொடுப்பாங்க, நல்லா ரவுண்டாக ஷேப்பெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ லாக்டவுன் பீரியடில் நம்மளால் என்ன முடியுதோ அதான் சமாளிக்கணும். அதனால் நாங்களே வந்து ஓரளவுக்கு களத்தில் இறங்கி கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். லான் மோவர், இதை வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு அப்புறமாவும் காட்ட போகிறேன், பின்னாடி வருது. பட் அந்த லான் மோவர் போட்டு தான் நம்ம வந்து புல் இப்படி எடுத்து நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். எடுத்த அப்புறமா கட் பண்ண கிளையெல்லாம் ஃபஸ்ட் நல்லா போட்டு அந்த குப்பையில் போட்டு எடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து புல்லை இதை போட்டு நல்லா தேய்ச்சோன்னா ரொம்ப கொஞ்சம் ஜென்டிலாகவே தேய்க்கலாம், ஏன்னா சாஃப்டான புல்லாக தான் இருக்கும். அதனால் அப்போ ஒன்றும் பெருசாக நம்ம ப்ரெஷர் போட வேண்டாம். ஓரளவுக்கு நல்லா நம்ம தேய்க்கும் போதே அந்த புல்லை நல்லா கட்டாகி வந்துடும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து இந்த பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மறைஞ்சி போயிருக்கு அந்த பாதையெல்லாம். ஸோ அங்கே நிறைய அங்கங்கே இருக்க செடியெல்லாம் எடுக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு. அதுக்கு சிலதெல்லாம் நமக்கு என்னென்னா வந்து செடிக்கு நடுவில் நிறைய இந்த வேண்டாத வீட்ஸு அதெல்லாம் வரும் நிறைய, அதெல்லாம் நம்ம எடுத்து ஆகணும். ஸோ அந்த வீட் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு கடையிலே விற்பாங்க. இந்த மாதிரி வீட் கில்லர் நம்ம வந்து தெளிச்சிட்டோன்னா அப்புறமா வந்து அது வளராது. அதையே வந்து அந்த அழுக்கில் மண்ணில் அப்படியே மறைஞ்சிருக்கு. அதனால் அந்த பாதையெல்லாம் நல்லா ப்ரஷ் போட்டு நல்லா தேய்க்கிறேன் நான். இங்கே பின்னாடி பாருங்கள், அந்த பக்கம் அப்படியே புதராக இருக்கு, ஏன்னா ஒரு முள்ளு செடியாக அங்கே வளர்ந்துருக்கு. அந்த ஏரியாவில் நான் ஆனந்திட்டு கொடுத்துட்டு போகிறேன். ஸோ அவர் வந்து அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறார். நெக்ஸ்ட்டு புல் ப்ளஸ் வேண்டாத அந்த களை எல்லாத்தையுமே போட்டு நல்லா எடுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்கும், மண் தோண்டுறதுக்கு எல்லா கார்டன்லேயும் வச்சுருப்பாங்க. சிம்பிளான ஒரு டூல்ஸ் என்னென்ன தேவையோ அதை வந்து எல்லாருமே வீட்டில் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்கவுங்க கார்டன் வந்து மோஸ்ட்லி அவங்க தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே எப்படின்னா வந்து வெயில் நம்ம போய் ரொம்ப அலைய முடியாது, ரொம்ப நமக்கு வேர்த்து கொட்டாது. அப்படின்றதுனால இந்த மாதிரியான உடல் உழைப்புகள் கொஞ்சம் நம்ம செய்யும் போது நமக்கு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும், நமக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், வேர்த்து கொட்டும். ஆனால் சில விஷயங்கள் வந்து கடினமாகவும் இருக்கும். அதனால தான் வந்து கார்டனரை யூஸ் பண்ணி ரெகுலராகவே வாரம் வந்து கூப்பிட்டு அவங்கள வந்து க்ளீன் பண்ண மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய கார்டனாக இருந்தால் நமக்கு மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். பட் சின்னதாக இருந்தால் நம்மளே பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு. இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கங்கே இந்த காஞ்சி போன சருகுகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த இது எப்படின்னா நல்ல 4 சீசன் நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருப்பேன், நீங்கள் நிறைய என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த மரங்கள் வந்து நல்ல இலைகளோட பூத்து குலுங்கும் போதும், அதே சமயத்தில் காஞ்சி வெறும் அந்த குச்சியாக நிற்கிறது மரம் நல்லா பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா நமக்கு இலையுதிர் காலம்லாம் முடிஞ்சு ஸ்ப்ரிங்கெலாம் வந்ததுனால நல்லா ஃபுல்லாக இலையாக இருக்குது. பட் அதுலேயும் வந்து கொஞ்சம் காஞ்சி போன அந்த குச்சிலாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் உடச்சி கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது தனியாக ஒரு நாள் நம்ம வந்து ஏதாவது எரிச்சு எதாவது பண்ணலாம், அதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஏதாவது நம்ம ஒரு நைட்டில் கேம்ப் ஃபயர் மாதிரி ஏதாவது போடலாம். அதனால் ஓரமாக நாங்கள் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து கட் பண்ணதெல்லாம். என்னுடைய ஹோம் டூர் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும், நல்லா பெரிய கோனிஃபரஸ் ட்ரீஸ் மாதிரி நம்மக்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அது கொஞ்சம் வெயில் உள்ளே வராதனால தான் வந்து கொஞ்சம் காஞ்சிடுச்சு. அதனால் அதை கட் பண்ணிட்டோம். இப்போ திருப்பியும் வந்து அது முளைக்க ஆரம்பிச்சிருக்கு.
இந்த மாதிரி கார்டனில் ஒர்க் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருப்போம். வீட்டிலேருந்து அப்படியே அந்த ஒயர் எடுத்து நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்கவுங்க கார்டனுக்கு ஃபுல்லாகவே நம்ம பவர் கனெக்ஷன் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரியான லான் மூவர் வச்சு நம்ம இப்படி போடலாம். ஸோ இப்போ ஆனந்த் வந்து களத்தில் இறங்கிட்டார். அவர் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ண போகிறாரு. அவர் பண்ணியிருந்த விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா மெயினாக பின்னாடி பக்கம் ஒரு புதர் மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபுல்லாக புதர் வந்து அவர் நல்லா சரி பண்ணியிருக்கிறார். லான் மூவர் பற்றி தெரியாதவங்களுக்கு க்ளோஸ்அப் ஒன்று காட்டலான்னு சொல்லிட்டு தான். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மெதுவாக நம்ம எப்படி புல்ல முன்னாடி பின்னாடி அப்படின்னு நம்ம ட்ராக் பண்ணலாம். நாங்கள் வச்சுருக்கிறது ஃப்ளைமோ ஈஸி கிளைட். இது நான் வந்து B&Q கடையில் தான் வாங்கினேன். அங்கே கார்டன் ஐட்டம்ஸ்லாம் விற்பாங்க. இதில் நல்லா நிரம்பிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். வேறு எங்கேயாவது நம்ம ஒரு கவரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திருப்பி அதை மாட்டிக்கலாம். ஒரு வாட்டி பண்ணும்போதும் கொஞ்சம் கொஞ்சம் நிரம்பிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து காலி பண்ணிட்டே தான் இருக்கணும். ஸோ அந்த குப்பை வந்து வெளியே கீழே செதறாமல் ஓரளவுக்கு உள்ளே கலெக்ட் ஆகிடுறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும். வெளியே குப்பை வராது. ஸோ அந்த புல் வந்து தூளாக இதில் வந்து நிரம்பிடும். அதுக்கப்புறமா கார்டன் பேக் இந்த மாதிரி இருக்குது. அந்த கார்டன் பேக்கில் போட்டு நம்ம வந்து வெளியில் ஒரு கார்டன் டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு ரீசைக்கிள் பின் கொடுத்துருப்பாங்க. அதில் போட்டுட்டோன்னா வந்து கவுன்சில் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அழகாக நீட்டாக இந்த மாதிரி நாங்கள் கவர்ஸில் நிரப்பிட்டுருக்கோம். அதை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி பேக்ஸ் நிரம்பினதுக்காரமாக அந்த காலி இதை எடுத்து எப்படி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறாரு. சும்மா அது உள்ளே எடுத்து நம்ம அப்படியே செட் பண்ணாவே போதும், அப்படியே முடிக்கும். மோஸ்ட் ஆஃப் த லான் மூவர்ஸ் வந்து இந்த மாதிரி மாடலில் தான் இருக்கும். நிறைய பிராண்ட்ஸ் கடையில் விற்கிறாங்க. அதனால் வீட்டுக்கு ஒன்று எல்லோரும் வாங்கி வச்சுருப்பாங்க. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா வந்து கராஜ் இல்லைனா கார்டனில் ஒரு ஷெட் இருக்கும். இந்த பர்டிகுலர் வீட்டில் வந்து அப்படி ஒரு ப்ரொவிஷன் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. பின்னாடி தான் நாங்கள் கட்டணும்னு நினச்சோம், இன்னும் கட்டவே இல்லை. அதனால் ஒரு கராஜோ இல்லை ஷெட்டோ இருந்தால் இதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். நாங்கள் வந்து அது கார்டன்லேயே தான் வச்சுருந்தோம். பட் ஸ்டில் நல்லாவே ஒர்க் ஆகுது. இது வந்து வாங்கி ஒரு 5 years ஆகுது இப்போது. அதனால் இந்த வருஷத்தோடு முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த மாதிரி கொஞ்சம் நம்ம தூக்கி போட்டலாம். இது ஏற்கனவே மேலே கொஞ்சம் லைட்டாக உடஞ்சிருக்கு. பட் நல்லா ஒர்க் ஆகுது. அதனால் இந்த லாக்டவுன் பீரியடுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறோம். நாங்கள் ஈஸியாக வந்து இந்த மாதிரி சாஃப்டான சமதலை இருக்கிற அந்த மாதிரியான புல் இதில் வந்து ஈஸியாக நான் டைரெக்டாக பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து இது பின்னாடி உள்ள ஒரு பிளேடு இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப ஹார்ஷாக பண்ணோன்னா பிளேடு உடஞ்சிரும். அதனால் நீங்கள் கீழே கல் மண் அது மாதிரிலாம் இருக்கும்போது ரொம்ப அப்படி தேய்க்கக்கூடாது. அப்படின்னா பிளேடு சீக்கிரமாகவே உடஞ்சிரும். இல்லைனா மாட்டிக்கும் எங்கேயாவது. நார்மலாக புல் இருக்க இடத்துல ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பட் உள்ளே போய் ஆனந்த் பண்ணும்போது நிறைய இந்த முள்ளு செடிலாம் இருக்கும்போது அங்கே கொஞ்சம் நம்ம முதலையே வந்து சிசரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை பண்ணுறது தான் வந்து பெஸ்ட் இது. ஸோ இப்போ உள்ளே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண்ணும் தான் வருது. ஸோ மண்ணும் கலெக்ட் ஆகும். கொஞ்சம் புல் மண் எல்லாமே போட்டு நம்ம நல்லா எடுக்கலாம். இதுக்கு கார்டனில் ஒரு பெஸ்ட்டு டூல். இது எல்லார் வீட்லேயுமே இங்கே இருக்கும். ஸோ நல்லா ஈஸியாக நம்மளோட கார்டனும் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஏரியா இருக்கும், அங்கேயும் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாவே கூட கீழே வந்து அந்த தனியாக கவுன்சிலே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்களே ரெகுலராக வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து நம்ம ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபீ கட்டினா போதும். பட் இந்த மாதிரி நம்ம சொந்தமாக நம்ம வீடு வச்சுருக்கும் போது, தனி வீடாக வச்சுருக்கும் போது நம்ம தான் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கணும். முன்னாடி பின்னாடி எங்கே இருக்கோ எக்ஸ்ட்ராவாக வளராமல் பார்த்துக்கணும். அதனால் அதெல்லாம் நம்ம ஒழுங்காக அப்பப்போ கட் பண்ணி வச்சிடணும். அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பட் பண்ணும்போது நமக்கும் நல்ல எக்ஸசைஸ் தான். பட் இது எல்லாத்துக்குமே மெயினாக வெயில் தான் வேணும். ஸோ அந்த வெயில் எப்போ வருதோ அப்போ தான் வந்து எல்லோரும் இங்கே களத்தில் இறங்கிடுவாங்க. இந்த மாதிரி ஓரமாக இருக்க இடத்துல பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம தனியாக ஒரு நைஃபு போட்டு அங்கே கட் பண்ணி சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் பண்ணலாம். நல்லா சூப்பராக எல்லா ஒர்க்கும் இங்கே நல்லா போயிட்டுருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நாங்கள் நிறைய அங்கே திங்ஸ்லாம் வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டோம் ஓரளவுக்கு. அதனால் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல என்னென்னா வந்து ஒரு சம்மர் ஹவுஸ் பண்ணணும் அப்படின்றது தான் எங்கள் ஐடியாவாக இருந்துச்சு. ஒரு ரூம் மாதிரி இங்கே போடணும் அப்படின்ட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கார்டனில் ரூம் மாதிரி போட்டு அங்கே எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுத்து அங்கேயே வந்து ஆஃபீஸ் ரூம் மாதிரி வச்சுப்பாங்க, இல்லைன்னா ஸ்டோரேஜ் ரூமாக வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். இந்த வீடு எங்களுக்கு விற்கும் போது இந்த ஏரியா பின்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஏரியாவை அப்படியே மறைச்சிட்டு எங்களுக்கு ஒரு ஸ்கொயர் கார்டனாக கொடுத்துருந்தாங்க. எங்களோட பக்கத்தில் இருக்க இப்போ தான் சொன்னாங்க இதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் போய் பார்த்தா தான் இந்த இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய அடியில் ரொம்ப கனமான ஸ்டோன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதனால இங்கே ஈஸியாக நம்ம வந்து செடி நட முடியாது இப்போதைக்கு. அது ஒரு கார்டனர்கிட்ட கேட்கும் போது இங்கே ஃபுல்லாக தோண்டி எடுக்கணும், அதுக்கப்புறமா தான் இங்கே செடியெலாம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இப்போதைக்கு வச்சா நம்ம வந்து தொட்டியில் வாங்கி வந்து வைக்கலாம். பட் மண் தோண்டி வைக்கிற அளவுக்கு இல்லை. இங்கே மண்ணுக்கு கீழே ரொம்ப வந்து கனமான கல் அதெல்லாம் இங்கே ஹார்டாக இருக்குது ரொம்ப இந்த இடம். ஸோ அதனால் ஓரளவுக்கு நீட் மட்டும் பண்ணிவிட்டு அந்த வீட் கிளரை போட்டு கொஞ்சம் தெளித்து வச்சுட்டோன்னா நிறைய வீடு வளராமல் இருக்கும். ஸோ இங்கே இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பேர் தான் வந்து இந்த கார்டன் இங்கே ரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்காரு ஆனந்த். அது பண்ணுறதுனால முள்ளு செடிலாம் கையில் தொட வேண்டாம், அப்படியே அதிலே தூக்கி போட்டுடலாம். இப்போது வந்து எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு வந்த குப்பை எல்லாத்தையும் இந்த மாதிரி பேக்கில் போட்டாச்சு, இந்த கார்டன் பேக்கில். அதனால் கார்டன் ஓரளவுக்கு இங்கே ஃபுல்லாகவே நமக்கு நீட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் டன். இப்போது இது என்ன பண்ணலான்னா வந்து இந்த கார்டன் பேக்ஸ் எல்லாம் நம்ம வந்து வெளியே கொண்டு போய் போட போகிறோம். ஃபுல்லாக இப்போ நிரம்பி ஃபில் பண்ணியாச்சு நல்லா.
ஸோ இப்போ புதராக இருந்த இடம் வந்து நல்லா க்ளீன் ஆகிட்டதுனால அங்கே கடைசியில் ஒரு பக்கெட்டில் தண்ணி இருக்கும். அங்கே பாருங்கள் பறவைங்கள்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிச்சு இருக்குது, அதெல்லாம் பார்க்க முடியுது. அப்படியே மரங்கள் நடுவில் வந்து அந்த சூரிய ஒளி அப்படியே அழகாக உள்ளே வருது. நிறைய வளர்ந்துட்டாலும் வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி மூடிட்டா கொஞ்சம் நமக்கு இருட்டாக உள்ளே வெளிச்சம் நிறைய வர முடியாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் கிளையெல்லாம் வெட்டி விட்டுறோம். அப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் சூரிய ஒளி உள்ளே வரும்போது விட்டமின் டி வாங்கிக்கலாம். நல்லா நமக்கு வந்து நல்ல வெளிச்சமாகவும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி வெயில் வந்துட்டு கார்டன்லாம் க்ளீன் ஆகிட்டு அடுத்தது பார்பிக்யூ தான். ஸோ சீக்கிரமாக வீடியோ வரும். இது டயர்டான வேர்த்து கொட்டி ஆனந்த் இப்போது ஃபுல்லாக உழைப்பெல்லாம் கொடுத்தாச்சு, அதனால் நல்லாவே இருக்குது. டே ஃபுல்லாகவே நல்லா போச்சுங்க. இப்போ வந்து இதெல்லாம் காட்டுறதுக்கு முன்னாடி கடைசியில் ஒரு விஷயம் காட்ட போகிறார் மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா சோலார் லைட். ஸோ சூரியன் ஒளி வர்றதுனால இது நமக்கு நல்லா எனர்ஜி சேவராக இருக்கும். இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனல்ஸ் இருக்கனால இது கீழே பல்ப் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ரொம்ப லேட் நைட் எதாவது வேணும்னா, இல்லைன்னா நமக்கு இங்கே இந்த பக்கம் யாராவது வந்தாங்கன்னா ஏதாவது நமக்கு தெரியும், சென்சாரில் வந்து அதில் லைட் எரிய ஆரம்பிக்கும். எல்லா கார்டன்லேயும் இந்த மாதிரி ஒரு நல்ல அடிஷன் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக நம்ம வந்து எனர்ஜி சேவ் பண்ண முடியும். குவிக்காக ஒரு லைட் வச்சுக்கலாம். ஃப்ளவர்ஸ் கொஞ்சோண்டு தான் இருக்குது இப்போது. இந்த ப்ளூ பெல்ஸாக இருக்குது. யாரோ கமெண்ட்லாம் சொல்லியிருந்தாங்க இது அங்கங்கே ரொம்ப வளரும் அப்படின்ட்டு. அதனால தான் நான் நிறைய இடத்துல இருக்கிறத வந்து பிச்சு போட்டேன் நான். ஏன்னா அது நாங்கள் நடாமலேயே அங்கங்கே நிறைய வளர்ந்துருக்கு. ஸோ கொஞ்சமாக வச்சுருக்கேன் ஒரு கலருக்காக. கார்டனுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு டோர் இருக்குது. நல்லா சேஃபாக தான் நாங்கள் அதை மூடி வச்சுப்போம். இப்போது இந்த மாதிரி கார்டன் குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போனால் வீடு வழியாக எடுத்துகிட்டு போனால பேக் சைட்லேயே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி பின்ஸ் இருக்கும். ஸோ எங்களுக்கும் வந்து இந்த கார்டன் வேஸ்ட்லாம் போடுறதுக்காக இந்த மாதிரி க்ரீன் கலர் பின் கொடுத்துருக்காங்க. அதில் தான் நம்ம வந்து இந்த கார்டன் குப்பையெல்லாம் நம்ம கலெக்ட் போட்டோன்னா வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் கவுன்சிலேருந்து வந்து இதை எடுத்துகிட்டு கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க லாரியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து இங்கே எல்லாருமே கார்டன் வேஸ்ட்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இதே பெரிய பெரிய மரமாக இருந்தால் தான் நம்ம அதை வச்சு அதை நம்ம கொண்டு போய் ரீசைக்கிள் சென்டரில் போட்டு வரணும். குட்டி குட்டியாக நான் வந்து நட்ட பாப்பீஸ்லாம் இப்போ வளர்ந்துருக்கு. இது நல்லா வளர்ந்துச்சுன்னா அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா பூ பூக்கும். ஸோ அவ்வளோதான் பூ. அதே மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் ராக்கெட்ஸ் லெட்யூஸ் இதெல்லாம் போட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லாவே முளைச்சா நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு சயின்ஸ். இந்த 3 months நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி குளிர் வந்தோன்னா உள்ளே பூந்துடலாம், உள்ளே போயிடணும். ஸோ வேலையெல்லாம் முடிஞ்சதுனால லான் மோவர்லாம் நம்ம கட்டி ஓரளவுக்கு எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்படி தான் வந்து எங்களுடைய இந்த டே ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான டே அப்படின்னு சொல்லலாம். நல்ல ப்ரொடக்டிவான டே அப்படின்னு சொல்லலாம். நல்ல டயர்டாக ஃபுல்லாக முடிஞ்சதுனால நாங்கள் அப்புறமா சாப்பிட போயிட்டோம். இந்த வந்து பார்த்த உங்களுக்கும் வந்து ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ஏதாவது உங்கள் கார்டன் இருந்தாவோ நீங்கள் க்ளீன் பண்ணலாம், வீட்டையும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சீக்கிரம் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.